வணக்கம், வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அப்புறம் பிரெட் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போறோம். நான் எல்லா பயறு வகைகளையும் சேர்த்து நல்லா முளை கட்டி வச்சிருக்கு. அதை வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த பாருங்க, முளை கட்டின பயிர் வகைகளை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. சீரகம் தாளிச்சுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, தேவையான உப்பை நான் இப்பவே சேர்த்துறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தனியா பொடி. இந்த வரமிளகா பொடியோட பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச பயிர் வகைகள் அப்படியே சேர்த்துடலாம். இது வேக வச்ச தண்ணியும் இருக்கு, அதையும் சேர்த்துருவோம். நம்ம ஜஸ்ட் சேர்ந்தாப்புல வரதுக்காக அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். கரம் மசால் பொடி கொஞ்சமா, ரொம்ப ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். இது கூடவே வந்து காஞ்ச வெந்தயக்கீரை இலையும் சேர்த்துருவோம். நம்ம ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. ஸோ மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மிக்ஸ்டு பயறு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி அப்புறம் பிரெட்டுக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்க காரக்கறி இல்லைன்னா அப்பளம் பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.